ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்கழுத்து. பின்கழுத்துனா என்ன அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு பேக் நெக்கு நம்ம என்ன டிசைனில் வைக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பின்கழுத்துன்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் பின்கழுத்து அப்படின்னாவே அதனுடைய மாடல் என்ன, அதனுடைய உயரம் இறக்கம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இந்த பின்கழுத்து அப்படிங்கிறது பல டைப்பில் நம்ம வைக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து ஜீரோ நெக் அப்படின்னா நமக்கு க்ளோஸ்டாக வரும், நெக் க்ளோஸ்டாக. காலரு அந்த மாதிரி எல்லாம் ஹை நெக் இதெல்லாம் வைக்கும்போது பேக் சைடில் வந்து நெக்கினுடைய ஸ்பேஸே இருக்காது, ஃபுல்லாக கவர் பண்ணி தான் நம்ம வச்சுருப்போம். அது வந்து ஜீரோ நெக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா நெக்கு வந்து ஒவ்வொரு மாடலுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகிட்டே போகும். அப்படி டீப் ஆகிட்டே போகும்போது தான் நம்ம அந்த ஷோல்டர்னுடைய அளவையுமே நம்ம கால்குலேஷன் பண்ணி அதை வந்து குறியிட்டே கொண்டு வருவோம். அப்போது பின்கழுத்து அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பின்கழுத்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எந்த ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தாலுமே பின்கழுத்தினுடைய உயரம் பார்த்து தான் நம்ம ஷோல்டரை வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்படி பின்கழுத்தினுடைய இறக்கம் வந்து என்னென்ன அளவில் நம்ம வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டரை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணினாதான் நமக்கு கரெக்டாக நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம ஷோல்டரை கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அந்த பேக் நெக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்போது பின்கழுத்தில் நம்ம உயரங்கள் மார்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஷோல்டர் போர்ஷன், இது வந்து ஆம்ஹோலுக்கான லைனு, இது வந்து நமக்கு சீம் லைன், அதாவது ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது சீம் லைன். இப்போ இது வந்து ஒரு நெக்கினுடைய அகலம். இந்த நெக்கினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் நம்ம போடுறோம் அப்படின்னா இது வந்து குறுகலான ஒரு ரவுண்டு தான். சரிங்களா? இது வந்து கம்மியான ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் நெக் வரைகிறோம். இந்த மாதிரி வரையும் போது இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 1/2 வச்சிருப்போம். அதே மாதிரி ஷோல்டருக்கு ஸ்லோப் கொடுப்போம். ஸ்லோப்னா என்ன அப்படின்னா இந்த நெக்கு வந்து குறுகலா இருக்கும்போது இங்க சைடை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி இறக்கணும் கீழே, ஒரு 1 இன்ச்சு அந்த அளவுக்கு நம்ம கீழே இப்படி கொண்டு வரணும். அப்பதான் வந்து நமக்கு கரெக்டான அந்த ஃபிட்டிங் வந்து ஷோல்டர்ல உட்காரும். அப்போ இதை அப்படியே நம்ம கீழே இறக்கி கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ இங்கே வரைக்கும் வருது அப்படின்னா இந்த நெக் என்ன ஆகும்னா நமக்கு இது வரைக்கும் வந்துடும். இந்த ஷோல்டரை வந்து நம்ம நெருக்கி கொண்டு வந்துடுவோம். அதாவது டீப்பு கீழே இறங்க இறங்க இந்த ஷோல்டர்னுடைய அளவு குறையும். இப்போ ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு டீப் ஆக 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 கடைசியாக என்ன வரும் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு அல்லது 5.5 இன்ச்சு வரைக்குமே நெக் ஷோல்டர் வந்து நம்ம குறுக்குவோம். ஷோல்டரை வந்து நம்ம குறுக்குறனால நமக்கு ஷோல்டர் மட்டும் மேலே ஏறிடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இங்க வெட்டும் போது துணி வந்து ஓப்பன் ஆகும். துணி ஓப்பன் ஆகும்போது கரெக்டான பொசிஷன்ல ஷோல்டர் இருக்கும், நெக்கு மட்டும்தான் உங்களுக்கு விரியும். அப்போ நெக்கு இங்க நம்ம வெட்டும் போது இப்படி ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் இங்க இருக்க ஷோல்டரை நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா போடும்போது இங்கே தான் இருக்குமா அப்படின்னா இருக்காது. போடும்போது இந்த ஷோல்டர் கிட்ட தான், இந்த போன் கிட்ட தான் இது போய் ஃபிட்டிங் ஆகும். ஆனா இந்த நெக் என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். அப்பதான் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி அந்த விரிவு கொடுக்கறதுக்கு தான் இந்த கேப்பை நம்ம கரெக்ட் பண்ணி இந்த ஷோல்டர் இங்க வருது அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நெக்கு இறக்க இறக்க இந்த ஷோல்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டே வருவோம். அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எவ்வளோ டீப் வச்சாலும் நல்லா ரவுண்ட் டீப் வருதுன்னா இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு இந்த இடம் வரும். ஆனா இந்த இந்த போன் வந்து நமக்கு மாறாது, இங்கே தான் இருக்கும். ஆனா நம்ம போடுற பின்கழுத்து இறக்கத்தை பொறுத்து நெக்கு வந்து வைட் ஆகும். நீங்க எவ்வளவுதான் இப்படி க்ளோஸ் பண்ணி வெட்டிட்டாலுமே டீப்பா வெட்டிட்டீங்கன்னா வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி டாட் எல்லாம் பிடிக்கும் போது நெக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகுற நெக்கு நமக்கு கரெக்டா அந்த ஷோல்டர்ல தான் வந்து ஃபிட் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த நெக்கு இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம போடும்போது இப்படிதான் இந்த நெக்கு வரும். அதனால இந்த ஷோல்டரை வந்து நமக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. துணியினோட அளவுகளை வந்து நம்ம குறைப்போம். அப்படி குறைச்சி நம்ம தைச்சு போடும்போது அந்த ஷோல்டர் ஃபிட்டிங் கரெக்டாக உங்களுக்கு அந்த போன் கிட்டேயே நமக்கு வந்துடும். இதுதான் பின்கழுத்தினுடைய ஒரு விஷயம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஷோல்டரை குறுக்கும் போது நம்ம பாடியினோட அளவுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் வருது, அது எப்படி வந்து அது சரியாகும் அப்படிங்கிறது தான். பாடியினோட அளவு 8 இன்ச்சு ஷோல்டர் மாறவே மாறாது. ஒரு பக்கம் எடுத்தா 8 இன்ச்சு, 2 பக்கம் எடுத்தா 16 இன்ச்சு அந்த ஷோல்டர் கரெக்டாக வரும். ஆனால் நம்ம நெக்கு வந்து எவ்வளோ டீப் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு துணியை கம்மியாக வச்சோம்னா நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளாத் வந்து இங்கே வந்து நமக்கு ஃபிட் ஆகும். புரியுங்களா? அதனால தான்
நம்ம இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம என்ன அளவு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஷோல்டர் அளவா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பின்கழுத்து அப்படிங்கிறது ட்ரெஸ்ஸுக்கு முன்கழுத்துக்கு என்னென்னலாம் சொன்னேனோ சேம் அதே மெத்தடு தான் இதுக்கு. ஆனா பின்கழுத்தை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஷோல்டரையே நம்ம வந்து வைக்கிறோம். சின்ன கழுத்துக்கெல்லாம் 1/2 ஷோல்டர் தான் வைப்போம். நெக்கு இறக்கமாக ஆக ஆக நமக்கு வந்து ஷோல்டர் வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். அது என்னன்னா ஒவ்வொரு 1 இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். அது அடிப்படையா ஒரு 2-2.5 இன்ச்சுக்கு நம்ம எதுவுமே குறைக்க மாட்டோம். அதுக்கு மேல வர்றதுக்கு தான் குறைப்போம். அப்போ நம்ம ஓவரால் ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு கழுத்துக்கு ஒரு 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி வர்றதுக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு நம்ம வந்துட்டு ஷோல்டரை வந்து ஃபிட் பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு கால்குலேஷனும் நீங்களே போடணும்னு இல்லை, நான் அதுக்கான ஒரு சார்ட் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெக்குக்கு வந்து வித்து கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் அந்த மெஷர்மெண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாவே நீங்கள் வந்து ஒரு நெக்குக்கு எவ்வளோ வித்து கொடுக்கறது ஷோல்டர் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ நான் தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆம்ஹோல், ஷோல்டர், முன்கழுத்து, பின்கழுத்து, இப்படி எல்லாமே அது தனித்தனியாக நான் எடுத்தாலுமே அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி வர்றது தான். அதனால நீங்கள் எப்பவுமே பின்கழுத்து ஒரு பிளவுஸுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது வந்து பின்கழுத்து. அப்போ அந்த பின்கழுத்தினுடைய உயரம் என்ன, அப்போ நம்ம ஷோல்டரை வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும், எவ்வளோ நம்ம 1/2 ஷோல்டராக மார்க் பண்ணணும், அதுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், இதுக்கு பின்கழுத்து என்ன மார்க் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதில் கற்றுக்கணும். அப்போ இதெல்லாம் நான் சொல்லும்போது பின்னாடி நான் பின்கழுத்தை பற்றி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கிளாஸில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியும். ஏன்னா ரெகுலராக கிளாஸில் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. எந்த டூல்ஸ் எப்போ யூஸ் பண்ணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் பிகினர்ஸாக நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். யாராவது ஒருத்தருக்காவது அந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களையுமே நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கான ரீசனுமே அதுதான். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்கிட்டதை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்குறோம், அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து பேக் நெக் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதை வச்சு தான் நம்ம ஷோல்டருக்கு கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஷோல்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு பாடி பிளவுஸு எல்லாமே நமக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வரும். அதனால் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பேக் நெக்குக்கு நம்ம நல்லாவே கொடுக்கணும். எவ்வளோ இறக்கம் வைக்கிறீங்க, நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும், எப்படி வச்சு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தின் ஷோல்டரா ப்ராட் ஷோல்டரா அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு மாடல் நம்ம தைக்கும் போதும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பின்கழுத்துனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்கழுத்தினுடைய அளவுகள் என்ன அப்படின்னா ஜீரோ நெக் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி நெக்கே இறக்கல, ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 2-2.5 வரைக்குமே நம்ம ஜீரோ நெக்குன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே தான் நம்ம வந்து நார்மல் நெக்கு, லோ நெக்கு, பின்னாடி பேக் ஃபுல்லாக ஓப்பன், அந்த மாதிரி வர்றது எல்லாமே இது ஃபுல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கூட நாட் வைக்கிற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே கூட இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்குவோம். இப்போ பேக் நெக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெடி ஷோல்டர். அது வந்து நம்ம எப்படி நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம், ரெடி ஷோல்டர்னா என்ன அப்படிங்கிறது தான். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வீவர்ஸ்.